நிலையில நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதோடைய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் பற்றி, இதோடைய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி, இது சரியா தவறாங்கிற விவாதமெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதில் உங்களுக்கு பார்வை இருக்கும். அதற்கு முன்னதாக திரு கோட்டீஸ்வரன் கடந்த ஒரு 6 மாதத்துக்கெல்லாம் முன்னாடி அப்பப்போ வந்துட்டு இருந்த ஒரு ஹேசியம், ராமநாதபுரத்துலேருந்து போட்டியிடுறார் நரேந்திர மோடி அப்படின்னு, அது போலவே சில சிக்னல்ஸ் இருந்தது. பிறகு இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட தெளிவாச்சு. அந்த ஒரு பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸோட இந்த விசிட்டை பார்க்க முடியுமா? இன்னொன்று, அவருடைய இந்த பயணங்கள், இந்த ஆன்மீக பயணங்கள் ராமரோடு ராமாயணத்தோடு தொடர்புடையது என்றாலும் கூட பாஜகவுக்கு சவாலான மாநிலங்களில் அவர் பயணங்கள் மேற்கொண்டு வருகிறார் அப்படின்னு அப்சர்வ் பண்ணப்படுது. இந்த பயணத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் திராரி. அதாவது இது ரொம்ப பொலிட்டிக்கலி இம்பார்ட்டன்டான ஒரு மூவ்மெண்டா தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, இது தேர்தல் காலம். இப்ப பிரதமர் ஒரு இனாகரல் ஃபங்க்ஷன், ஒரு ஏர்போர்ட் தொடங்குறாரு, ரயில்வே ஸ்டேஷன் தொடங்குறாரு அப்படின்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். அதை வைத்து வாக்கு அரசியல் பெரிதாக இருக்காது. ஒரு நல்ல திட்டமானது வந்தா அதை வைத்து ஓரளவுக்கு இது பண்ணும். இது மக்களை அவங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இந்துக்களே ஒன்றுபடுங்கள், நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. கூடவே பாத்தீங்கன்னா இன்னும் 80 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. அப்ப 80 நாள் இருக்கும்பொழுது பொதுவா பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல பிரதமர் பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் திறக்கிறது, அதுக்கப்புறம் விமான நிலையம், அதுல ஒரு அதி தீவிர ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இவங்களும் அதெல்லாம் செய்யறாங்க, செய்யாமல். பட் அதை தாண்டி அயோத்தியா விஷயமாகட்டும், இல்ல இந்த மாதிரி கோயிலுக்கு போய் சாமி போடுறது அப்படின்றது இன்னும் அதிகப்படியாக இருக்குது. இப்ப முன்னுரிமைன்னு பார்க்கும்போது இந்த கோயிலை சுத்தப்படுத்துவோம், 5000 கோயிலுக்கு நாங்க இது பண்ணுவோம், பிரதமர் எல்லா திருக்கோயில்களுக்கும் போவார் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த ஆன்மீக வழிபாடு, இந்த ஆன்மீக அரசியல் என்பதுதான் இது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்ப இது தேர்தல் காலம். கிட்டத்தட்ட எலெக்ஷன் கமிஷன் ஆல்ரெடி ஒரு 2 மீட்டிங்கே போட்டுட்டாங்க. எலெக்ஷன் மேனிபெஸ்டோ கமிட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் போட்டு இருக்காங்க. அப்ப இந்த நேரத்துல ஆன்மீகம் கோயிலா ஒரு பிரதமர் போறாரு அப்படின்றத நம்ம ஆன்மீகம் வேற அரசியல் வேற நீங்க பிரிச்சு பார்க்க மாட்டாரு. இவர் இங்க பண்றது அரசியலுக்காக இது பாக்குறாரு தான் புரிஞ்சுக்கொள்ளணும். இவர் பிரதமர், இவர் கோயிலா போயிட்டு பூஜை பண்றாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாரு, இந்து மத தலைவர்கள் எல்லாம் பாக்குறாரு, சந்திக்கிறாரு அப்படின் போது ஐயா திரு பிரதமர் அவர் ஒரு மதவாதி கிடையாது. அவர் பொதுவானவர், ஒரு பிரதமர். அப்ப பிரதமரா இவருக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய கடமை இருக்கும். அப்ப அதை விட்டு இவர் இப்ப கோயிலா போறாருன்னா அப்ப இது வாக்கு அரசியலாக பார்க்கப்படுகிறது. இந்த வாதங்கள் வைக்க கூடாது. இது மேனிஃபெஸ்டோலயே பாஜக சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தது. சோ இது இட்ஸ் பார்ட் ஆஃப் அவர் ப்ராமிஸ். அதை இன்னும் வெற்றிகரமா செய்யறோம். இதை நம்ம விவாதங்கள்லாம் பாஜக பிரமுகர்கள்ட்ட கேட்டோம். நீங்க சொன்னதுதான் விமர்சனமா கேட்கும்போது, இதை சொல்லித்தானே நாங்க ஆட்சிக்கு வந்தோம், நாங்க சொல்லாம எதுவும் செய்யலையே, சோ நாங்க சொன்னதை செய்யறோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப கரெக்டான இடத்துக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அவங்க இது மாதிரிதான் நரேட்டிவ் செட் பண்ணணும்னு எடுத்துட்டு போறாங்க. அவங்க சொல்லாததை செய்யல. நாங்க ராமருக்கு அயோத்தியால கோயில் கட்டுவோம்னு சொன்னாங்க, அதை செஞ்சு காட்டுறாங்க. இப்போ அதை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் நம்ம வின் பண்றதுக்கு உண்டான ஃபார்முலா, இந்த அரசியல் நம்ம கையில எடுத்துதான் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், இந்த அரசியல் வைத்துதான் 3வது முறை நம்ம ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் மோடி அவர்களும் தீர்க்கமா நம்புறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் அவங்க இந்த மாதிரி ஆன்மீகத்தையும் அரசியலும் சேர்ந்து கலந்து பண்றாங்க. இதுல இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க சொன்னது, அதாவது பாஜகவுக்கு பலம் இல்லாத இடத்துல எல்லாம் கூட போறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை முன்ன பின்ன எதனாவது மத்தியில் இருக்கிற மேற்குல இருக்கிற மாநிலங்கள்ல இல்ல வட இந்தியால சீட்டுகள் குறையுது, அங்க இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியோ இல்ல கெஜ்ரிவால் மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேச சீட்டு குறையுது, இல்ல வெஸ்ட் பெங்கால்ல சீட்டு குறையுது அப்படின்னா அப்ப நமக்கு தென்னிந்தியால கிட்டத்தட்ட 135 சீட்ல 135 சீட்ல அவங்களுக்கு பெரிய பலம் வாய்ந்த தொகுதிகள்னு பெருசா கிடையாது, கர்நாடகாவை தவிர்த்து பாத்தீங்கன்னா. அப்ப இங்க இருந்து அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு வருது, இல்ல தமிழகத்துல இருந்து ஒரு 5 சீட்டு வருதுன்னே வச்சுக்கோங்க. அப்ப எல்லாமே அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலம். அதனால இது லாஸ்ட் மொமெண்டம். இன்னும் அடுத்த ஒரு 80 நாளுக்கு பிரதமர் இந்த மொமெண்டம்ல தான் இருப்பாரு, இந்த மோட்ல தான் இருப்பாரு. பிரதமர் கோயிலுக்கு போயிட்டு இனிமேல் டெய்லி இந்த பூஜை பண்றது, அங்க இருக்கிற சாமிக்கு அலங்காரம் பண்றது, இல்ல அபிஷேகம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அது பண்ணி நம்ம அதை எதனா கேள்வி கேட்கிறாங்க, இல்ல எதிர்கட்சிகள் கேட்டாங்கன்னா அந்த அரசியலை தான் பாஜக விரும்புகிறது. அதற்கு ஏற்றார் போலதான் இவங்க அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க. இது ரொம்ப தெளிவா இருக்காங்க. அவங்க இதுதான் அப்படின்னு. ஆனா எதிர்கட்சிகள்ட்ட ஒரு குழப்பம் இருக்கும். அது இப்படி அணுகிறதா, இடப்பக்கம் போறதா, வலப்பக்கம் போறதா, நடுவுல நிக்கிறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். இவங்க கிட்ட இதுதான் எங்க அரசியல், நாங்க இதை சொல்லிதான் வந்தோம் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிளாரிட்டி தேசிய அளவுல காங்கிரஸ் கிட்டயோ, ஆம் ஆத்மிட்டியோ, மம்தா பானர்ஜி கிட்டயோ இருக்கிறத நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவது அதுல எனக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதாவது திமுகவை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா அதுல கையாளுறதுல அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அதாவது நாங்க சனாதனத்தை ஒழிப்போம்,
மத நல்லிணக்கத்தை நாங்க விரும்புவோம், நாங்க வந்து மதவாதத்தை எதிர்ப்போம்னு சொல்றாங்க. ஆனா அந்த மதவாதமோ சனாதனமோ அதனுடைய ஐகான், அதனுடைய ஸ்டார் செலிபிரேட்டர், அதோட போஸ்டர் பாயாக இருக்கக்கூடிய ஐயா திரு பாரத பிரதமர் மோடி அவர்களை வரவேற்கிறத பார்க்கணும். நம்ம முதலமைச்சர் போய் அவங்க வந்து வரவேற்றது கேலோ இந்தியா நிகழ்ச்சி, அது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட். ஸ்போர்ட்ஸ்ல தமிழ்நாடு அரசு முன்னுரிமை கொடுக்குது, அதுக்கு வரவேற்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு கிளியர் ஒரு டிமார்கேஷன் இருக்கிறது நீங்க பார்க்கல. அவங்க இதை இன்னும் சொல்ல போனா அரவிந்த் கெஜ்ரிவாலோ மம்தா பானர்ஜியோ இந்த ராமர் கோயில வரவேற்கதா எதுக்குதான் தெரியாம நாங்க அன்னைக்கு போக மாட்டோம் அடுத்த நாள் போகலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, மசூதியை இடித்து கட்டிய கோவிலை நாங்க ஏற்கல அப்படின்னு ஒரு கிளியர் பொசிஷனை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்குது தானே. திரு டிஆர் பாலுடைய அறிக்கையை பார்த்துருக்கீங்க. டிஆர் பாலோட அறிக்கை பார்த்தோம். அதுல வந்து அதுக்குமே வந்து ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பார்வைக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இதே வந்து திமுக வந்து ராமர் கோயில் அந்த தீர்ப்பானது வந்தப்போ வரவேற்று பேசி இருக்கிறாங்க. முதலமைச்சரே வந்து கோர்ட் சொல்லியிருக்கு, கோர்ட் தீர்ப்பு வரவேற்கத்தக்கது, ரெண்டு தரப்பினரும் சமமாக உட்கார்ந்து பேசி இதை வந்து இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அறிக்கை விட்ட கட்சி திமுக. அப்ப இதுல எந்த நம்ம என்ன பாக்குறோம்னா, இவங்களுக்கு நீங்க கோடிட்டு காமிச்சா போல அந்த கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் கிடையாது. என்ன பண்ண போறோம், அதாவதுங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம என்ன விரும்புறோம்ன்றது முக்கியம் கிடையாது. பார்க்க முடியுமா? இப்போ வந்து சோனியா காந்தி மாதிரியான தலைவர்கள் கூட இந்த பத்திரிகையை பெற்றுக்கொண்டாங்க, சீஃப் மினிஸ்டர் அவங்க சந்திக்க கூட இல்ல. சோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க அதுல அவங்க அந்த கன்விக்ஷன்ஸ்ல அவங்க கொண்ட கொள்கையில அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்க்க முடியும். இல்ல, கொள்கைன்றது வந்துட்டு அது வந்து ஒரு பேச்சு பொருள். நடவடிக்கை நடத்தைன்றது கண்ணெதிரில் இருக்கிறது. கோபேக் மோடி அப்படின்றப்போ எதிர்கட்சியா இருந்த பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு இன்னைக்கு அந்த கோபேக்ன்ற அந்த மோடின்ற அந்த வாசகமே வர்றது இல்லையே. நாளைக்கு ஒரு இஷ்யூ பேஸ்டா காவிரி பிரச்சனை உச்சத்துல இருந்தது, அன்னைக்கு அந்த நிலைப்பாடு எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வராரு, ஒரு பிரதமரா வராரு அப்படிங்கும் போது ஒரு மாநில அரசு அப்படித்தானே நியூவான்ஸ் அணுக முடியும். அவரை வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியில் அணுகுவதும் அரசியல் ரீதியா அணுகுவதற்கும் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு ஒரு டிமார்கேஷன் வச்சிட்டு இருக்காங்க தானே. இல்லைங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் இஃப் மை மெமரி இஸ் கரெக்ட், மத்திய பிரதேசம் நினைக்கிறேன், அவங்களும் கேலோ இந்தியா நடத்தினாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாரையுமே கூப்பிடல, ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான் இது, புரியுதுங்களா? ஸ்டேட் வந்து ஃபண்டு அவங்க செலவு பண்ணி அவங்க கை காசை போட்டு நடத்த போறாங்க. மற்ற மாநிலத்துல இருந்து ஸ்போர்ட்ஸுக்கு வர போறாங்க. அதுக்கு நீங்க வந்து ஐயா அனுராக் தாக்கூரை கூப்பிட்டுருக்கலாமே, பிரதமர் தான் கூப்பிடணும் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் கலந்து கொள்ளும் போது அதுக்கான முக்கியத்துவம் கிடைக்குது. இது வந்து நரேந்திர மோடி என்கிறத தாண்டி இட்ஸ் தி ஆபீஸ் ஆஃப் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. கரெக்ட், இது ஆபீஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பட் பிரைம் மினிஸ்டருக்கு லிங்க் போட்டு கொடுக்கறது யார்? நேத்து சென்னை, இன்னைக்கு ஸ்ரீரங்கம், நாளைக்கு ராமேஸ்வரம். முதல் நாள் தான் கேலோ இந்தியா, மற்ற 2 நாள் கோயில் கோயிலா சுத்த போறது. இப்ப 2 நாள் போக வேண்டிய பண்டிகை கூட இங்க வந்திருப்பார் தானே. சோ அது ஒரு லிங்க் நம்ம ஏன் பார்க்கணும்? இல்ல அது இல்லங்க, அது லிங்காக தான் பார்க்கணும். இது வந்து இந்த 3 நாள் பிரதமரோட ஒரு விஜயம் என்பது தமிழக அரசியல்ல ஒரு பேசு பொருளாகும். பாரதிய ஜனதா கட்சிக்கு அது ஒரு எழுச்சியை கொடுக்கும். இது வந்து அவங்க சார்ந்த கட்சியில தமிழ்நாடு நீங்க சொன்னா அவர் கேரளாக்கு போயிருக்கிறாரு, குருவாயூருக்கு போயிருக்கிறாரு, அங்க ஆள்வது கம்யூனிஸ்ட் அரசு. சோ அதையும் இதையும் நம்ம தொடர்புபடுத்த முடியுமா? இவங்களால அது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது எல்லாருக்கு பின்னாடியுமே வந்து வாக்கு அரசியல், பிரச்சாரம், தேர்தல்ன்றது பின்னா பார்க்கணும் நம்ம. இவர் வந்து போற இடத்துல வந்துட்டு இந்த பிரச்சாரத்தோட துணி பாருங்க, குருவாயூர் போறாரு, புரியுதுங்களா? இதற்கு முன்னாடி நீங்க எதனா ஒரு பிரதமர் இந்த மாதிரி கோயிலா போனதை பாத்தீங்களா? அவங்க இந்த மாதிரி நம்ம ஊடகத்துல பேசணும், எதிர்கட்சிகள் இதை கேள்வி கேட்கணும், அதை வைத்து ஒரு தலையங்கம் வரணும், இல்ல அதை வைத்து ஒரு விவாதம் வரணும், அதை வைத்து பாங்க கோயில் நானு ஒரு இந்து கோயிலுக்கு போக கூடாதா, கோயில் பண்டிகையை நான் கலந்து கூடாதா, திறந்து வைக்க கூடாதா, ராமர் கோயில் கட்டக்கூடாது, இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி வினாக்கள் வரணும் தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. அதை அவங்க 200% நம்பி இதுலதான் கொண்டு போவாங்க. இதுல வந்து நடுவுல ஒரு கேலோ இந்தியா வரும், இதுல ஒரு செஸ் ஒலிம்பியாடு வரும், இதுல வந்து ஒரு விமான போக்குவரத்து துறை சம்பந்தமானது திறந்து வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கூட வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.